என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது, என் ஜனங்கள் ஒருபோதும் அவமானப்படக்கூடாது, என் ஜனங்கள் ஒருபோதும் இந்த உலக வாழ்க்கையில இல்லையா அவர்கள் துன்பப்படக்கூடாது என்று அறிந்தான். இஸ்ரவேலின் நடுவிலே நான் இருக்கிறவர் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். சில சமயம் நம்ம தப்பு பண்ணும் போது நமக்கு அந்த தப்புடைய கண்ணு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும், மற்ற ஆளுதான் தெரியும். உன் வாழ்க்கையில எந்த சிக்ஷை வந்தாலும் இல்லையா அது அற்பமா எண்ணாம, ஆண்டவரே இந்த சிக்ஷையின் நோக்கம் என்ன, ஐயா இந்த கஷ்டத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த வியாதியுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால் நமக்கு வரப்போகிற பெரிய கஷ்டத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து காத்துக்கொள்வார். ஆனா பைபிள் சொல்றது சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கடவுளை தேடுற பிள்ளைக்கு. அப்போ வசனம் ஒரு நாள் பொய் சொல்லாது. ஏன் குறை, ஏன் குறை, ஏன் குறை? எப்பயாவது நீ அரசு பார்த்திருக்கிறியா? இன்னைக்கு நீ அவமானப்பட்டு நிக்கிற, இன்னைக்கு வெக்கப்பட்டு நிக்கிற இல்லையா? தொழில் இல்ல, வேலை இல்ல, குடும்பம் இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, நீ கஷ்டப்பட்டு நிக்கிற. டோன்ட் வரி, கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்ற முடியும், கர்த்தர் உன் நிலைமையை மாற்ற முடியும். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாய் திறந்து வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வது இல்லையே. திரும்பி நம்புறீங்க, அவர் பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். இயேசு பொய் சொல்ல மாட்டார். ஆமென். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. கை உயர்த்தி, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு சொல்லு நிறைவேற்றுவார், நிச்சயமா நிறைவேற்றுவார். பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். தாமதம் ஆனதோ தரிசனம் நிறைவேறும், தேவன் குறித்த காலத்தில் நிச்சயம் நிறைவேறும். தாமதம் ஆனதோ உன் தரிசனம் நிறைவேறும், தேவன் குறித்த காலத்தில் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். நிறைவேறும். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், விசுவாசத்தோடு பாடு, நம்பிக்கையோடு பாடு. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே,
போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் வாக்கு பண்ணினவர் மாறிடார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு ரத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு ரத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு ரத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் மனிதன் அல்லவர் பொய் சொல்வதில்லை அவர் உண்மை உள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மை உள்ளவர் வாக்கு மறப்பதில்லை வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு ரத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு ரத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு ரத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு ரத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி உன்னை அழைத்தவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் உன் தாயின் கற்பத்திலே உருவாகும் போதே உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை மறப்பதில்லை உன்னை மறப்பதில்லை ஆமா நீ இந்த ஆலயத்துக்குள் வரும்போது உனக்கு ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை சொல்லி இருக்கலாம் அல்லது ஊழியக்காரன் மூலமாக திட்டமும் தெளிவாக சொல்லி இருக்கலாம் அல்லது தீர்க்கதரிசிகள் மூலமாக உன்னோடு ஆண்டவர் பேசி இருக்கலாம் இன்னும் நிறைவேறலேன்னு சொல்லி நீ துக்கத்தோடு இருப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உண்மை உள்ள ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இந்த 2வது மாசத்தினுடைய முதல் வார ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம வேதத்தை திறந்து இந்த மாசம் தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தமான வசனங்களை வாசித்து அதனுடைய அடிப்படையிலே நம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஜெபிக்க போகிறோம். யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நமக்கு வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லு, கை தட்டி சொல்லு. சொல்லு, உனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர். எத்தனை நம்புறீங்க? நம்ம ஆண்டவர் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்க விரும்புறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இப்போது அவர் பிதாவின் வலது பாசத்தில் இருந்து கொண்டு நமக்காக ஜெபம் பண்ணினாலும் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் தேவன் அவருடைய குத்து விளக்காகிய சபையின் நடுவிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். ஆமென். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே
நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். கைதட்டுங்க பார்க்கலாம். குத்து விளக்கு என்றால் என்னென்று போடப்பட்டிருக்கு. 20ஆம் வசனம், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுதி, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள், நீ கண்ட 7 குத்து விளக்கும் 7 சபைகள். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்ப இயேசு எங்க உலாவுறாரு சொல்லுமா? இயேசு எங்க உலாவுறாரு? நிலையங்கி தரித்தவராய், நிலையங்கி தரித்தவராய் இயேசு பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிறாராம். ஆமென். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்தில் கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, அவமானத்தோடு, வெட்கத்தோடு வாழக்கூடாது என்பதை தேவன் அறிந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம மத்தியில் கடந்து வந்து நம்முடைய காரியங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துன்பங்களை, வேதனைகளை மாற்றுகிறவராக, மாற்றி அமைக்கிறவராக, இல்லையா, திறந்த வாசலை உண்டாக்குகிறவராக, அதை செய்கிறவராக இயேசு நம்ம மத்தியில் உலாவுகிறார். கைத்தறி பார்க்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர்தான் வேலை முடிஞ்சு உட்கார்ந்துலாம். அவரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது, என் ஜனங்கள் ஒருபோதும் அவமானப்படக்கூடாது, என் ஜனங்கள் ஒருபோதும் இந்த உலக வாழ்க்கையில, இல்லையா, அவர்கள் துன்பப்படக்கூடாது என்று அறிந்தான். இஸ்ரவேலின் நடுவிலே நான் இருக்கிறவர் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மாத்திரமல்ல, நானே உங்கள் தேவன் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் புரியுதா இல்லையா? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீ எவ்வளவு தூரம் தேவனை அறிந்து கொள்றியோ அவ்வளவு தூரம் இந்த வருஷம் உனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையாண்டு உனக்கு கொடுப்பா. ஆமென். நாம அநேக சமயம் தேவனை அறிந்து கொள்வதில்லை. என் ஆண்டவர் இப்படிலாம் செய்ய முடியுமா, இப்படிலாம் அவர் செய்ய முடியுமா? அவரால் எல்லாமே செய்ய முடியும். அல்லேலூயா. அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகையால இந்த வருஷம், இந்த மாசம் ஆண்டு சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவன் என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படின்னு அர்த்தம். சொல்றாங்களே, என்ன நீ புரிஞ்சுக்க வைப்போ, என்ன நீ அவ புரிஞ்சுக்குவே சொல்றமா இல்லையா? சொல்றாரு, நான் இந்த மாசம் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறேன் என்றும் நானே உங்கள் தேவன், வேறு ஒருவர் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் எப்போதுமே அவருடைய பிள்ளைகளாகி நம்ம வெட்கப்படுவதையோ அவமானப்படுவதையோ அல்லது தலை குனிந்து நிற்பதையோ அவர் ஒரு நாளும் விரும்புவது கிடையாது, இல்லையா? ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா அவர் நல்லவர், அவர் மன்னிக்கிறவர். ஆமீன் சொல்லுங்க. அடித்தாலும் காயம் கட்டுகிறவர். 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக கஷ்டப்பட்டாலும் அவர் கூப்பிடுகிற அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு தேவன் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் 1000 துன்பம் செஞ்சாலும், இல்லையா, பைபிள் சொல்லுது, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று தேவன் முத்திரை போட்டாலும் அவர்கள் ஆண்டவரே தெய்வமே என்று கூடும்போது அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாசம் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும், சொல்லுங்க வாய் திறந்து, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, என் ஜனங்கள் அல்லது நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சரி, கொஞ்சம் கவனிங்க. அப்போ ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாருன்னா, இந்த 1வது அதிகாரத்தை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஆண்டவரே தமது சேனையாகிய வெட்டி கிளிகளையும் பச்சை புழுக்களையும் முசுக்கட்டை பூச்சிகளையும் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுடைய விளைச்சல் எல்லாம் அழித்தார். அவர்கள் கையிட்டு செய்கிற காரியத்தெல்லாம் அழித்தார், இல்லையா? அவர்கள் பிரயாசத்தை எல்லாம் தேவன் அழித்தார் என்று போட்டிருக்கு. 25ஆம் வசனம், யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின
போதும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி. அப்ப சொல்றாரு, நான் தான் இந்த சேனையை அனுப்பினேன், இந்த வெட்டுக்கிளி அனுப்பினேன். கவனிங்க, இங்க 4 சுபாவம் போட்டு, வெட்டுக்கிளி, பச்சை புழு, பச்சை கிளி, இது 4மே வெட்டுக்கிளிகளின் 4 பருவங்களை குறிக்கிறதா. வெட்டுக்கிளிகளின் 4 பருவங்களை குறிக்கிறதாம். திருவிவிலியத்தில் போட்டிருக்கு, வெட்டுப்புழு தின்று எஞ்சியதை இளம் வெட்டுக்கிளி தின்று, எஞ்சியதை துள்ளும் வெட்டுக்கிளி தின்று, எஞ்சியதை வெட்டுக்கிளி தின்றது, வளர்ந்த வெட்டுக்கிளி தின்றதாம். கவனிங்க, திருவிவிலியத்தில் அப்படி போட்டிருக்கு, வெட்டுப்புழு தின்று எஞ்சியதை இளம் வெட்டுக்கிளி தின்றது, எஞ்சியதை துள்ளும் வெட்டுக்கிளி தின்றது, துள்ளும் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை வளர்ந்த வெட்டுக்கிளி தின்றதா. 4மே வெட்டுக்கிளி தான். அதனுடைய பருவங்களை, அதனுடைய நிலைகளை கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கெல்லாம்? ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அனுப்பின என் சேனை என்று சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே கொஞ்சம் கவனிங்க, ஏன் என் ஜனம் வெட்கப்பட்டு நிக்குது, ஏன் என் ஜனம் அவமானப்பட்டு நிக்குது இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் சில காரியங்களை செய்து உன்னையே நான் சிட்சிக்கிறேன் அல்லது சோதிக்கிறேன். கவனிச்சிங்க, ஏன் தெரியுமா? அவருடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தாரோ அப்படி ஜனங்கள் இல்லை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆகையால் அந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், அந்த ஜனங்கள் சரிப்பட வேண்டும், சீர்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் சில வகையான, கவனிங்க, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுது, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் உன்னை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகு. சொல்றாரா இல்லையா ஆண்டவர்? ஞானியில் சில சமயம் ஆண்டவர் ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுக்கும் போது, ஒரு சின்ன சோதனை கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிக்கணும், ஆண்டவரே நான் எங்க தவறி போய் கொண்டிருக்கிறேன். கவனிங்க, பிலேயாம் தேவனுடைய வழி விட்டு விலகி போனான் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம அப்படி போக கூடாது என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? கழுது மூலமா மேல ஒரு தூதன் உட்கார்ந்து போய் அவனை தடுக்கிறார் இல்லையா? ஆண்டவர் தடுக்கிறாரு. ஆனாலும் பிலேயாம் தேவன் தான் தடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாம மீறி என்ன பண்றாம போக முயற்சிக்கும் போது கழுத வாயை திறந்து பேசுறாரு இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அவன் கழுதி போட்டு அடிக்கிறான், கழுதி போட்டு அடிக்கிறான். ஆனா கழுத தப்பு பண்ணல, பிலேயாம் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஒரு தூதனை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. கழுதைக்கு கண்ணு தெரியுது, பிலேயாம கண்ணு தெரியல. ஆமென். சில சமயம் நம்ம தப்பு பண்ணும் போது நமக்கு அந்த தப்புடைய கண்ணு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும், மற்ற ஆள்தான் தெரியும். அதை தடுப்பதற்காக ஆண்டவர் சில காரியத்தை சொல்லுவாரு. நம்ம கேட்காம போகும்போது தான் அது விபரீதங்களாக, விபத்துகளாக, வியாதிகளாக, போராட்டங்களாக, பிரச்சனையாக நமக்கு வந்து விடுகிறது. ஆமென் சொல்லுங்க. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமா எண்ணக்கூடாது. உன் வாழ்க்கையில எந்த சிட்சை வந்தாலும் இல்லையா, அது அற்பமா எண்ணாம, ஆண்டவரே இந்த சிட்சையின் நோக்கம் என்ன ஐயா, இந்த கஷ்டத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த வியாதியுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால் நமக்கு வரப்போகிற பெரிய கஷ்டத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து காத்துக்கொள்வார். ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, ஆண்டவரே ஒரு சேனையை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களை, விளைச்சலை, அவங்க கையின் பிரயாசங்களை, நன்மையை எல்லாமே அழித்து விடுகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் இல்லையா? சமயம் பாருங்க, நம்முடைய வியாபாரத்தில் ஒரு தோல்வி உண்டாகும், நம்முடைய தொழில ஒரு போராட்டம் உண்டாக ஆரம்பிக்கும், நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை உண்டாக ஆரம்பிக்கும். அதெல்லாம் வரும்போது நம்ம உட்கார்ந்து தெய்வ சமூகத்தில் நம்ம அலசணும். ஆண்டவரே ஏன்பா இப்படி இந்த பிரச்சனை வருது, ஏன் நல்லா இருந்தாலும் ஏன் இப்படி ஆயிட்டான்,
நல்லா போன தொழில் ஏன் இப்படி டிஸ்டர்பா இருக்கு, நல்ல ஆசீர்வாதமா இருந்தோமே ஏன் இப்போ அப்படி சொல்லி நம்ம உட்கார்ந்து அலசுவோமானால் நம்மகிட்ட இருக்கிற சின்ன சின்ன குற்றங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்து நாம் அதை மனம் திரும்பும் போது மறுபடியும் கர்த்தர் இல்லையா நம்மை பிளஸ் பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா யோவேல் 1 4 வசனத்தை சொல்லிடுறாரு, என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள் பச்சை புழுக்கள் முஸ்கொட்டை பூச்சிகளா தின்றச்சின்னு. ஏன் அப்படி ஆச்சுன்னு சொல்லி அது முந்தின புஸ்தகமாகிய ஓசியாவுல கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஓசியாவில் இருந்து மல்கியா வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில செய்த குற்றங்களை இல்லையா, அவர் செய்த தவறுகளை எல்லாம் தேவன் சுட்டி காட்டி மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த சின்ன திருசு மூலமாய் தேவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இந்த ஓசியா புக்கை திருப்பினீங்கன்னா இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றது அதை சொல்றாரு. வாசிக்கலாமா? 4 1 வசனம். ஓசியா 4:1. இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தின் குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, ஒரு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, தேசத்துல என்ன இல்ல? உண்மை இல்ல, இரக்கம் இல்ல, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஸ்டாப் பண்ணுங்க. இது முதல்ல பார்க்கலாம். நிமிர்ந்து உட்காருங்க. ஏன் இந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போனாங்க? கவனிமா, ஏன் ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு அழிவை உண்டாக்கினார்? ஏன் இவங்க வாழ்க்கையில ஒரு 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 நஷ்டம் ஏற்பட்டது என்பதை குறித்து இங்க சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எதிர்பார்த்த உண்மையாக இல்லை. ஓசியாவுல சொல்ற காரியங்களுக்கு தான் யோவேல்ல பதில கொண்டு வர்றார் ஆண்டவர். ஏன் நான் ஒரு பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி அனுப்பி ஏன் நஷ்டத்தை உண்டாகணும் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்துல என்னமா இல்லையா? உண்மையா இல்லை. என்ன பாருங்க, நம்ம ஆண்டவர் உண்மையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்போ தேவன் சொல்ற நீங்களும் உண்மையா இருக்குன்னு எதிர்பார்க்கிறார். ஆனா தாவீது சொல்றாரு, ஜனங்களிலே உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத நஷ்டங்கள், தேவையில்லாத இழப்புகள், சோதனைகள், கஷ்டம் வருதுன்னா தேவன் நம்மை குறித்து இல்லையா? இப்ப இவரை குறித்து நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பேன், இவரை குறித்து நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பேன், இவரு எப்படின்னு. அதுல இவங்க குறையும் போது உண்மையாகவே அவங்க மேல நமக்கு என்ன வரும்? கஷ்டங்கள் வரும். இப்படி இருப்பான்னு எதிர்பார்த்தனப்பா, ஆனா அதுக்கு நீ பாத்திரமா எல்லாமே போயிட்டேன்னு சொல்லும் போது கஷ்டம் தான் இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் பாருங்க, என் ஜனங்கள் இப்படிதான் இருக்குன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா சொல்றாரு அவர்கள் தேசத்துல உண்மை இல்லை. தேசனா என்ன? நாம் இருக்கிற இடம். ஆமென் சொல்லுங்க. தேசமே பயப்படாதுன்னு யாரப்பா சொல்றாரு? தேசத்துல இருக்கிற மக்களை பார்த்தா சொல்றாரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அப்ப இஸ்ரவேலே கேள், தேசத்துல என்ன இல்ல? சொல்லு, தேசம் என்ன இல்ல? என்ன இல்ல? என்ன இல்ல? ஏன் நமக்கு நஷ்டம் வருது? ஏன் நமக்கு அவமானம் வருகிறது? ஏன் தேவையான இழப்பு உண்டாகிறது? ஏன் நம்ம அவமானப்பட்டு நிக்கிறோம்? ஏன் வெட்கப்பட்டு நிக்கிறோம்னா கவனிங்க, தேவன் எதிர்பார்க்கிற உண்மை நம்ம வாழ்க்கையில குறைந்து இருக்கிறது. நம்ம உண்மையா இருக்கிறோமா? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சகோதரன், நீ தேவனுடைய மனுஷன், உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. தேசத்துல உண்மை இல்லை. அதனால்தான் நம்ம வாழ்க்கையில நஷ்டத்தின் மேல் நஷ்டம், உபத்திரவங்கள் மேல் உபத்திரவங்கள், போராட்டத்தின் மேல போராட்டங்கள் இல்லையா? சாணி ஏறினா மூலம் சறுக்கி விட்டுருது. பயில் பார்க்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், பொத்தலான பாக்கெட்ல போட்ட மாதிரி என்ன பண்ணுது? எல்லாமே போயிடுது இல்லையா? ஏன்னா தேவனே ஊதி போட்டுறாரா. இதெல்லாம் ஏன்னா தேசத்திலே உண்மை இல்லை. ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த மாசத்தை ஆண்டவரோடு கூட பேசட்டும்.
கொஞ்சத்திலேயாவது உண்மையா கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். உண்மை இல்லாத வரைக்கும் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கையில இருந்து பெற முடியாது. பைபிள் போடுது, உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உண்மை உள்ள மனுஷன் தான் ஒரு குறை இல்லாம இருப்பாங்க. நீ அப்படி இருக்குதுன்னு ஆசைப்படுற, நீ அப்படி இருக்குதுன்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? கேட்டா நான் உனக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னு கேட்டா, பாஸ்டர் தேவனுடைய கிருபையில ஒரு குறை இல்லை பாஸ்டர், நான் நிறைவாக இருக்கிறேன். அப்படிதான் உன் வாயில வரணும். நாங்க தெரியாம வாய் திறந்து சிஸ்டர் என்ன ஜெபம் பண்ணுனா ஒரு பெரிய லிஸ்டே அடிச்சு கொடுக்குது. அது பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, அதை வாசிக்கும் போது மூச்சு அடிச்சது போகுது. அவ்வளவு குறை இருக்குது வாழ்க்கையில. ஆனா பைபிள் சொல்றது, சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கடவுளை தேடுற பிள்ளைக்கு. அப்போ வசனம் ஒரு நாள் பொய் சொல்லாது. ஏன் குறை, ஏன் குறை, ஏன் குறை? எப்பயாவது நீ அலசி பார்த்திருக்கிறியா? எப்பயாவது உன்னை ஆராய்ஞ்சு பார்த்திருக்கிறியா? ஆண்டவரே நான் உண்மையா தேடுறேன், செபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன் இல்லையா, ஊழியம் செய்யறேன், எல்லாம் பண்றேன், ஏன் ஆண்டவரே இந்த குறை எனக்கு, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் சொல்லி என்னைக்காவது தெய்வ சமூகம் உட்கார்ந்து உன்னை அலசி பார்த்திருக்கிறியா? இல்ல இல்ல. நீ தெய்வ சமூகம் உட்கார்ந்தா கர்த்தர் உன்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. உன் குறைகளை எடுத்து காட்டுவார், உன் குற்றங்களை எடுத்து காட்டுவார் இல்லையா, உன் பிழைகளை ஆண்டவர் காட்டுவார். நாம் அதை விட்டு மனம் திரும்பும் போது அற்புதங்கள் வாசப்படி கதவை தட்ட ஆரம்பிக்கும். ஏன் சொன்னாரு, இதோ நான் வாசப்படி நின்று தட்டுகிறேன். ஆமென். நான் விசுவாசிக்கிறேங்க, நீங்க உங்க வாழ்க்கையில மனம் திரும்ப உண்டாகும் போது நான் சொல்றேன், ஆண்டவர் உன் கதவை தட்டுவார், உன் கதவை தட்டுவார், உன் கதவை தட்டுவார். ஆமென். இதோ நான் வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு செவி கொடுத்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். எவ்வளவு மகிமையான ஒரு காரியம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. உண்மை ரொம்ப ரொம்ப அவசியங்க. போன வாரம் நம்ம தானியேலை குறித்து தியானம் பண்ண, வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏன் தானியேலை கர்த்தர் ஹானர் பண்ணாரு? ஏன்? அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேலு தேவ மனுஷனா சாதாரண மனுஷனா? தானியேலு தேவனுடைய மனுஷனா இல்ல சாதாரண மனுஷனா? சாதாரண மனுஷன் இல்லையா? ஏமா கவனி, சாதாரண மனுஷன். அவனை குறித்து வேதம் சொல்றது, அவன் மேல குற்றம் சாட்ட வேண்டும் என்று முகாந்திரம் தேடினா கூட ஒரு குற்றத்தையும் காண முடியல. ஆமென். உங்களாட்ட எங்கிட்ட அப்படி குற்றம் தேடுறதுக்கு சில பேர் முகாந்திரம் தேடினா எவ்வளவு குற்றம் கண்டுபிடிப்பாங்கல்ல? ஏமா கவனி இல்லையா? யோசித்து பாரு, எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதி, எப்படி ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியும்? எப்படி கர்த்தர் உன் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தின் பலனை தர முடியும்? ஆசை பாட்டு பாடும்போதுதான் வெக்கத்துக்கு பதிலாக. அவங்க வெக்கப்பட்டு போயிட்டாங்களா, கர்த்தர் ரெட்டிப்பா நன்மை தருவா. நல்லதுதான், உண்மை. எப்போ 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 நான் எதிர்பார்க்கிற குணாதிசயம் என்னையும் சேர்த்தா பேசுறேன். தானியேல்லாம் 100%. ஆமென். உங்களை மாதிரி என்ன மாதிரி மனுஷன் தான் 100% உண்மையா இருந்திருக்கிறான். நான் சொல்றேன், நீ கொஞ்சத்திலே உண்மையாரம்மா. பைபிள் சொல்றது, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் உன்னை நான் அநேகத்தின் பேர் அதிகாராக்குவேன். அது கூட இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம்? இயேசுவை கும்பிட்டு இயேசுவை தேடி பைபிள் படிச்சு கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னா இல்லையா, பெரிய பட்டு வச்ச அம்மாக்கு உண்மை உனக்கு எனக்கு இருக்கா? ஆமென். இருக்கா? குடும்பத்துல உண்மையா இருக்கிறியா? காசுல உண்மையா இருக்கிறியா?
கணவனுக்கு உண்மையா இருக்கிறியா? பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு உண்மையா இருக்கீங்களா? பரலோகம் உன்னை பார்த்துக்கினே இருக்குது. பரலோகம் உன்னை பார்த்துனே இருக்கு. உண்மையா இரு. உண்மையா இருந்து என்னத்த கண்ணிட்டோம் பாஸ்டர்? இல்ல, நிச்சயமா சத்தியத்துக்கு ஒரு நாள் ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. உண்மையா இருந்தா ஒரு நாள் தெய்வம் உன்னை தேடி வருவார். ஆமென். உண்மை உள்ள மனுஷன் நிச்சயமாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறாமல் போக மாட்டான். அல்லேலூயா. உன் நிலைமை இன்னைக்கு பார்க்காத. இன்னைக்கு நீ அவமானப்பட்டு நிக்கிற, இன்னைக்கு வெக்கப்பட்டு நிக்கிற இல்லையா? தொழில் இல்ல, வேலை இல்ல, குடும்பம் இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, நீ கஷ்டப்பட்டு நிக்கிற. டோன்ட் வரி. கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்ற முடியும். கர்த்தர் உன் நிலைமையை மாற்ற முடியும். எதுவுமே நம்புறீங்க? அவர் சொல்றாரு உன் வெக்கத்துக்கு பதிலாக என்னால ரெட்டிப்பான நன்மை கொடுக்க முடியும் சொல்றாரு இல்லையா அவரு? ஆமென். அந்த வார்த்தையை நம்பி இல்லையா நீங்கள் உங்க வாழ்க்கையில, தொழில, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆமென் சொல்லுங்க. எல்லாத்துலயும் உண்மையா இரு. சமயம் பஸ்ல போயின்னு இருப்ப, கண்டக்டர் மறந்துடுவாரு. சோத்திர ஆண்டவரே அப்படி சொன்ன, எத்தனை அப்படி சொல்லி இருக்கிற? சோத்திர ஆண்டவரே, அவர் என் பக்கமே வரல. சோத்திரம். எத்தனை பேர் தேடி போய் காசை கொடு, ஐயா நீங்க என் பக்கம் வரவே இல்லை, நான் தாம்பரம் போனேன். ஐயோ, கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். நான் சொல்றேன், நீ செய்யற தொழிலா இருக்கட்டும், செய்யற வேலையா இருக்கட்டும், இல்ல குடும்பமா இருக்கட்டும், நீ உண்மையா இருந்தப்போ நான் சொல்றேன், இந்த மாசம் கர்த்தர் உன் உண்மையை நினைச்சு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். பைபிள்ல பாருங்க, மோசேயை குறித்து வேதம் சொல்லுது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையா இருந்தானா. எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். 3:6. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல எவரும் இயேசுவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கவனிங்க, யார் பேரை முன்னாடி போட்டிருக்கணும், யார் பேரை பின்னாடி போட்டிருக்கணும்? ஏசப்பா பேர் தான் முன்னாடி போட்டிருக்கணும். அவர்தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவர்தான் ஆண்டவர். என்ன பண்ணும்? இயேசு தம்மை ஏற்படுத்தின உண்மையா இருந்தது போல மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும். ஆனா பாருங்க, மோசே தூக்கி முன்னாடி போட்டு இயேசு தூக்கி பின்னாடி போட்டுக்கிறார். இங்க ஆவியானவர் ஏன்னு தெரியல, அங்க போய் தான் கேட்கணும். இப்ப இயேசு உண்மையா இருந்தாருன்னா அவர் கடவுளுங்க, அவர் இருக்க முடியுங்க. ஆனா என்னால முடியாதுன்னு நீ சொல்லக்கூடாதுக்காக தான் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையா இருந்த போல இவரும் தம்மை ஏற்படுத்த உண்மையா இருந்தான்னு போட்டுருக்கு. கைதட்டி ஆண்ட மையப்படுத்தி நீ சொல்லக்கூடாது. இயேசு தேவகுமாரன், இயேசு கடவுள், அவர் உண்மையா இருப்பாரு. அவர் போய் சொல்ல மாட்டாரு, அவர் திருட மாட்டாரு. அவர் அப்படி செய்யலாம், அவர் இப்படி செய்யலாம். நான் சாதாரணமான மனுஷன், பாடுள்ள மனுஷன் இல்லையா? 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணாத குட்டி சவரா போயிடும். சொல்றான் 1000 பொய் சொல்லலாம் பாஸ்டர். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாய். ஆமா, பொய் சொல்றவனும் போயிடுவான், பொய் சொல்லி கல்யாணம் பண்றவனும் நரகம் போயிடுவான். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலை தள்ளப்படுவார்கள். பொய் சொல்லாது. அதுல போட்டிருக்கு அந்த அடுத்த வசனத்துல, பொய்யானை இடாமல். பொய்யானை இடக்கூடாது. ஆணை என்ன? சத்திய வாக்கு. இயேசு சொன்னார் மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, பொய்யானை இடக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது, பொய்யா சத்தியம் பண்ணக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. நிமிர்ந்து உட்காருங்கம்மா. நம்ம 1000 சத்தியம் பண்ணுவோம் இல்லையா? சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், சத்தியமா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை. எத்தனை பேர் சத்தியம் பண்ணுவீங்க? புள்ளை போட்டு தாண்டரும் பாஸ்டர், புள்ள போயிடும். சத்தியத்தை அவமதிக்க கூடாது. கற்பூரம் தலைமை வச்சு அடிக்கிறோம் பாஸ்டர். ஏன்? உன்னை நம்ப முடியாதா? உன்னை நம்ப முடியாதா? ஹலோ, நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தீனா, நீ உண்மையுள்ள ஆளா இருந்தா இல்லையா சொல்லுவாங்க. நீ சொல்லணும், நான் உள்ளதை உள்ளதென்று சொல்லுகிறேன். ஆமென். இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். சத்தியம் பண்ணாத.
அவர் போட்டிருக்காரு. மத்தேயு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில். அன்றியும் பொய்யானை இடாமலும் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம், பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி, எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம், உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் முன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் எதுவுமே சொல்ல முடியும். பெண்கள் குடும்பத்துல உள்ளது சொல்றியா, அல்லது அப்படி மறைச்சு மாத்தி பேசுறியா? எங்கம்மா போயிட்டு வந்த? அம்மா பொண்ணை பார்த்து கேட்கற, என்னம்மா லேட்டு? முழுகும் திட்டு கொட்டினா அர்த்தம் போல. உண்மையாயிருங்க. ஏன் தெரியுமா? உன் காலங்கள் தெய்வத்தின் கரத்தில் இருக்கு. பெண்கள் உண்மையாயிருங்க. வாலிப பிள்ளைகள் உண்மையாயிருங்க. உள்ளதுன்னு சொல்லு. பொய் சொன்னா பைல் போட்டிருக்கு, கர்த்தர் அவன் நாக்கை அறுத்து விடுவன் போட்டிருக்கிறாரு. ஆமேன் சொல்லு, ஆமேன் சொல்லு. ஏன் சங்கீதம் சொல்றது உண்மை உள்ளவர்கள் ஏன் குறைஞ்சிருக்கிறாங்கன்னா பயம் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. துர்க்கிரிக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் நடக்காதபடினாலே மனுபுத்திரன் இருதயம் பாவம் செய்ய துணிகரம் கொள்ளுது. ஏன் பொய் அதிகமாகி போச்சு உலகத்துல? ஏன் உண்மை குறைஞ்சிச்சுன்னா தேவன் இந்த கிருபையின் காலத்துல இல்லையா, அவர் ஆரம்பத்தை செய்யற மாதிரி செய்து கிடையாது. சரி, மனம் திரும்புவான்னு. ஆனா ஸ்தோத்திரம், நான் சொல்றது கேளுங்க, உள்ளதுன்னு சொல்லுங்க. குடும்பத்து சமாதானம் இருக்கும். எதுவுமே அப்படி குடும்பத்துல உண்மை பேசுற ஆள் இருக்கீங்க, உண்மை பேசுற ஆளு, பெண்கள், குடும்ப ஸ்திரீகள், வேலைக்கு போறவங்க இல்லையா, ஆண்கள் புருஷர்கள், உண்மையா இருக்கிறியா? உண்மையா இருக்கு. உன் மனைவிக்கு உண்மையா இருக்கியா? உன் மனைவிக்கு உண்மையா இருக்கியா? உன் கணவனுக்கு உண்மையா இருக்கீங்களா? பெற்றோருக்கு உண்மையா இருக்கீங்களா? ஆமென். சபைக்கு உண்மையா இருக்கிறியா? ஊழியத்துல உண்மையா இருக்கிறியா? இதுதான் பரலோகம் உனக்கு கேட்க போகுது. அல்லேலூயா. இங்க நீ எப்படிலாம் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா ஒரு நாள் போய் சொல்லுது, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாய சமூகத்துக்கு முன்பாக நிக்க போகிறோம். ஆமென். ஏமா கவுனிமா, ஒரு நாள் வரப்போகிறது, கிறிஸ்துவின் நியாய சமூகத்துக்கு முன்பாக நிக்க போகிறோம். எதுவுமே நம்புறீங்க? அதெல்லாம் நம்புறீங்களா? நிப்போம் நம்புறீங்களா? ஆமா. அப்பதான் உன்னுடைய வேலைப்பாடுகள்லாம் வெளிப்படும். உன் வேலைப்பாடுலாம் அப்பதான் வெளிப்படும். அல்லேலூயா. தயவு செய்து ஏன் நம்ம வாழ்க்கையில வெட்கம், அவமானம், ஏன் நம்ம அவமானப்பட்டு நிக்கிறோம்? ஆண்டவர் ஏன் தம்முடைய சேனைகளை அனுப்பி நம்முடைய கையின் பிரயாசம் அழிக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் நம்ம கிட்ட சில காரியம் எதிர்பார்க்கிறார். அதுல ஒண்ணு உண்மை, ரெண்டாவது போட்டிருக்கு இரக்கம் இல்லாமை காரியங்கள். இரக்கம் இல்லை. கவனிங்க, நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகளையா? ஏன் சொன்னார் எனக்கு பிறன் யாருன்னு கேட்டாரு. ஒரு முறை ஒரு சமாரியன் கள்ளர் கையில் அகப்பட்டு அவனை குற்றுயிராக செய்துவிட்டு போட்டு போயிட்டாங்க. ஒரு ஆசாரியன் வராரு, அவனை பார்த்து பக்கமா விலகி போயிடுறாரு. ஏன்னா ஒரு ஆசாரியன் பணத்தை தொடக்கூடாது, பிரமாணம், சட்டம். ஒரு லேவியன் அசின் பாஸ்டர் வராரு, அவரும் பார்த்து பக்கமா விலகி போயிடுறாரு. ஏன்னா அவர் போய் ஆலயத்துக்கு போகணும். ஒரு சமாரியன் வருகிறார், அவனை எடுத்து அவனுக்கு தண்ணீர் வார்த்து தன் சுய வாகத்தில் ஏற்றிக்கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு போய் அங்க அவங்க சொல்றாரு, இந்த காசு வச்சுக்கோ, நான் வர வரைக்கும் என்ன பண்ணு, பராமரித்துக்கொள். சொன்னாரு, இரக்கம் செய்தவனே பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க.
நம்முடைய இயேசு நமக்குள்ள இருக்கனால இயேசு திரளான மக்களை பார்த்து மனது உருகினாராம். ஆமென். ரட்சிக்கப்பட மக்களை பார்த்து ஒரு மனதுருக்கம் வந்தது. சொல்றேன், நமக்குள்ள அந்த இரக்க சுபாவம் இருக்கணும். இரக்கத்துக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா? இரக்கத்துக்கு ஆப்போசிட் என்ன? ஆப்போசிட் இரக்கத்துக்கு ஆப்போசிட் கொலைவெறி இல்லையா? காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தானா? செய்தானா? அப்ப அவனுக்கு என்ன இல்லை? இறக்கம் இல்லை. கொல்லும் போது அண்ணா கத்திருப்பானா? அண்ணா என்னை விட்டுனா, அண்ணா என்னை விட்டுன கத்திருப்பானா? கத்திருப்பானா? அவன் மயக்க நிலைமையில இருந்தான். மயக்க நிலைமையில இருந்தான். காயின் அவனை அடிக்கும் போதோ அல்ல வெட்டும் போதோ அவன் என்ன பண்ணிருப்பான்? அண்ணா என்னை விட்டுனா, தப்பா என்னை மன்னிச்சேனான்னு கேட்டுப்பானா? இரக்கமே இல்லாம அவனை அடிச்சே சாவச்சிட்டான். பைபிள் போட்டிருக்கு, தேசத்துல இரக்கம் இல்லை. அம்மா இரக்கம் இல்லை. நமக்கு இரக்கம் வரணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் கொண்டு போய் குடில போடும்போது யோசேப்பு கத்திருப்பானா? 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 கத்த மாட்டானா? சின்ன பையங்க அவன், சின்ன பையன், கடைசியா பிறந்தவன். அண்ணன் செய்யற தப்ப கொண்டு போய் அப்பான்னு சொல்லிட்டான். அப்பா திட்டிருப்பாரு இல்லையா? தப்பா ரைட்டா? அப்ப யோசேப்பு கத்தி இருப்பான். சொல்லுவாங்க தான் ஆடலாம் விட தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. ஒரு இரக்கமே இல்லாம துணிகரமா வணங்கா கழுத்தோடு கூட இருந்தினா வெயில் போட்டிருக்கு, உனக்கு தேவ ஆசீர்வாதம் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்படும். ஆமென். அப்படிதான் போட்டிருக்கு. ஏன் ஒசியாவில் இருந்து பேசுறாருன்னா, ஒசியாவில் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சகல காரியத்தை சொல்றாரு ஆண்டவர். ஒசியாவில் சொல்றாரு 2ஆம் அதிகாரத்துல, நான் உன்னை எனக்காக நியமித்துக் கொண்டேன். ஆமென். என்ன அர்த்தம்? கர்த்தர் உன்னை என்னை நிச்சயம் பண்ணிட்டாராம். நிச்சயம் பண்ணிட்டாராம். நான் உனக்கு நியமிச்சிட்டேன். நீ என்னுடையதான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சுட்டா? அப்போ ஒரு மணவாளன் யார கல்யாணம் பண்ணுவான்? கற்புள்ள கன்னிகை தான் கல்யாணம் பண்ணுவான் இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அப்ப தவறும் போதுதான் அதுல போராட்டம் வந்துருது. என்ன கவனிமா, இம்மா கவனிங்க, என்ன கவனிங்க. சொல்றாரு ஆண்டவரு, உண்மை இல்லை, அப்புறம் இரக்கம் இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றி அறிவு, தேவனை பத்தி அறிவே இல்லை. கவனிங்க, நமக்கு தேவனை குறித்து அறிவு இருக்கணும். இருக்கா? இருக்கா? தேவனை குறித்து அறிவு இருக்கா? நமக்கு அறிவு இருக்கா? நான் சொல்ல முடியும், ஒரு புறஜாதியானுக்கு இருக்கிற அறிவு கூட நீ நம்மகிட்ட இல்லை. ஒத்துக்கிறீங்க? ஒரு புறஜாதியானுக்கு அவங்க தெய்வத்தை குறித்து இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லை. ஆமீன் சொல்லுங்க. நம்ம சொல்றோம், கண் இருந்தும் காணல, காது இருந்தும் கேட்கல, வாய் இருந்தும் பேசல, நடக்கல, போல வரல, நம்ம பேசுறோம். ஆனா அவங்களுக்கு இருக்கிற உண்மை, அவங்களுக்கு இருக்கிற இந்த உத்தமம், அவங்களுக்கு இருக்கிற ஒரு தெய்வ பயம் உனக்கும் எனக்கும் இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிற? காரணம், தேவனை பற்றி அறிவு நமக்கு இல்லை. ஆமேன் சொல்லுங்க. நமக்கு தான் தேவனை பற்றி அறிவு இருக்கணும். ஏன்னா சொல்றாரு, நான் உன்னை காண்கிற தெய்வம், நான் உன்னை நியாயம் தீர்க்க போற ஒரு தெய்வம். ஆமேன். உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் சொல்லி இருக்கிற ஆண்டவரு. ஆனா நம்ம என்ன பண்றோம் இல்லையா? ஒன்ன கூட காதுல போட்டுக்காம ஒரு புறஜாதியை விட நம்ம என்ன பண்ண தெரியுமா? துணிகரமா நடக்கிறோம். காரணம், தேவனை பற்றி அறிவு நமக்கு இல்லை. கவனி, நிமிர்ந்து உட்கார சகோதரா. இல்லைன்னா நீ கடை டாஸ்மாக் கடை போவியா? அல்லது சிகரெட் வாங்குவியா? பீடி பிடிப்பியா? ஆன்ஸ் போடுவியா? தவறு செய்வியா? கள்ள உற வைப்பியா?
விபச்சாரம் பண்ணுவியா சொல்றாரு. தெய்வத்தை குறித்து அறிவு இருந்தா நீ இதெல்லாம் செய்வ. என்னங்க என்னங்க அமைதியாயிட்டீங்க? ஏதோ 4 நல்ல வார்த்தை பேசுன்னு பார்த்தேன், இப்படி பேசுன்னு நான் கூட இப்படி பேசணும்னு விரும்பல. ஆனா மேலெடுத்து உத்தரவு பேச வேண்டும் என்று, மேலெடுத்து உத்தரவு இல்லைன்னா உன் பீச நான் புடுங்குன்றார் அவரு. நீ பேசுவியா? உண்மை, நான் நேற்று வேற பிரசங்கம் எடுத்துட்டேன். ஆனா மேலெடுத்து உத்தரவு சொல்லுது, இல்லப்பா ஏன் நான் இப்படி பண்ணன்றத மக்களுக்கு புரியணும், ஏன் நான் இப்படி பண்ணன்றது மக்களுக்கு புரியணும், ஏன் என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளியும் பச்சைக்கிளி ஏன் அனுப்புனது என் ஜனத்துக்கு புரியணும். நீ மேல் பூச்சாவே பூச்சுட்டு இல்லையா, அது பிதிக்கி எடுக்காம காயத்தை என்ன பண்ற. ஒரு முறை எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு. அந்த கால் 2ஆ கிழிஞ்சிச்சு. எனக்கு அப்பவே இந்த ஊசி போட்டு கோப்பாங்க பயம். அந்த டாக்டர்கிட்ட கையெழுத்து கும்பிடுறேன், சார் அந்த என்ன பண்ணாதீங்க, தையல் போட்டுறாதீங்க, ஏதாவது பஞ்சு கிஞ்சி வச்சு. யோ பெரிசா கிழிஞ்சு போச்சியா, அதை தைக்காம விட முடியாது. இல்ல சார் எனக்கு பயமா இருக்கு, நீங்க போட்டாதீங்க. அப்படியே என் பேச்சை கேட்டு அவர் அப்படியே விட்டாரு. 1 மாசம் வீட்டிலே கிடந்தேன். தையல் போட்டிருந்தா 3 நாள் நடந்துட்டு இருப்பேன். அதுக்கு பயந்து 1 மாசம் அது ஆறாம பிறகு அது என்னென்னமோ செஞ்சு கிஞ்சு போட்டுக்கிட்டு தோத்திரம் 1 மாசம் ஆச்சு. கவனிக்கணும், ஆண்டு சொல்றாரு, நீ மேற்பூச்சாகவே பூசுற. மேற்பூச்சு என்ன தெரியுமா? அந்த காயத்தை பிதுக்காம அப்படியே லைட்டா தொடச்சி அப்படியே டிஞ்சர் மட்டும் போட்டுட்டு ஒரு கட்டுக்கட்டி விட்டுருல. சொன்னது பிதிக்கி எடு, பிதிக்கி எடு. எத்தனை சீல் பிதுக்குனா வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும், வலிக்கும். இப்ப உனக்கு வலிக்கும். உண்மை இல்ல, இரக்கம் இல்ல, தேவனை குறித்து அறிகிற அறிவு இல்ல. அப்படி சொல்லும் போது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா புரிந்து கொண்டால் நீ இந்த வருஷத்துல ஆசீர்வாதமா மாறிடுவ. ஆமா, தேவனை குறித்து அறிகிற அறிவு வரணும். தேவனை குறித்து அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா முன்மாதிரியா இருக்க வேண்டிய நீ அரைக்குறையா இருப்பியா? அல்லேலூயா. அங்க ஓட வேண்டாம். உன் வாழ்க்கையை சரிப்படுத்து, உன் வாழ்க்கையை சரிப்படுத்து. ஆமென். மெய்யான தெய்வத்தின் பிள்ளையாயிரு. நிறைய காரியம் இருக்கு. பொய்யான இடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அல்லேலூயா. கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஆண்டு சொல்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டு என் ஜனம் ஒரு போதும் எங்க நீ பாட்டாடு சொல்றது, அவர்கள் தங்கள் வாயினால என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ தூரமா இருக்கு. ஆட்டும் இதயமும் ஒன்னா சேரணும். ஆமென். உள்ளத்தோடு நீ பாட்டு பாடணும். வாயில பாட்டு பாடக்கூடாது, நல்லா இருக்காது. அடி வைத்து பாட்டு பாடினாதான் அபிஷேகத்தை போகும். எப்போ என் ஜனம் வெட்கப்படாது சொல்லுங்க? எப்போ வெட்கப்படாதுன்னு கேட்டேன். ஏமா சொல்லுங்கம்மா. தேவனுக்கு உண்மையா இருக்கணும். கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். உள்ளதுன்னு பேசணும். புரியுதா? குழப்பம் பண்ணக்கூடாது. நீ பேசிடலாம், ஆனா தெய்வம் பார்த்து உனக்கு வர வேண்டிய பைபிள் உன் அப்பம் என்ற ஆதரவு கோலை தேவன் முறித்து போட்டான் போட்டிருக்கு. அப்ப உனக்கு வர எல்லா ஆசீர்வாதத்தையும் தெய்வமே தடை பண்ணிடுவாரு. ஏன்? உண்மை இல்ல, பொய் சொல்ற, திருடுற, என்ன குறித்து அறிவில்லாம நடந்து கொள்ற இல்லையா? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? ஆமென். சொல்ற, நான் பரிசுத்தர், நீங்களும் உங்க நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்றாரு. அப்ப தேவனை குறித்த ஒரு அறிவு இருக்கணும் நமக்குள்ள. எங்க போனாலும் நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதை மற்றவங்க பார்க்கறதுக்கு மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? இல்லையா? கோயிலுக்கு வரும்போது மட்டும் ஏஞ்சலா இருந்துட்டு வெளியே போய் இல்லையா டெவிலா இருந்தா என்ன பிரயோஜனம்? நீ என்ன பிரயோஜனம்?
எப்படி உனக்கு பரலோகம் ஓப்பன் ஆகும், எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும், எப்படி உனக்கு நன்மை உண்டாகும், எப்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார், எப்படி ஆண்டு இந்த வருஷம் உனக்கு ஜெயத்தை உண்டாக்குவார். இந்த 2ஆம் மாசம் சொல்றாரு, உண்மையாயிருங்க, இரக்கம் உள்ள மக்களாயிருங்க. ஆமென் சொல்லுங்க. தேவனை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்கட்டும். மாத்திரமல்ல, பொய் சொல்லாத, பொய்யானை இடாத, கொலை செய்யாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத. ஆமென், அல்லேலூயா. முடியுமா நம்மளால? முடியுமா? முடியும் சொன்னா பரலோகம் உனக்கு ஓபன் ஆயிடுன்னு. முடியாது பாஸ்டர், நான் இப்படியே தான் இருக்கணும். மாசம் மாசம் கடன் வாங்குவேன், மாசம் மாசம் வட்டி கட்டுவேன் இல்லையா? வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல குட்டி, மீட்டர் வட்டி, அந்த வண்டி இந்த வட்டி போட்டு நெருக்கம். கர்த்தர் உன்னை அப்படி இருக்குன்னு அவர் விரும்பல. நெருக்கத்தில் இருந்த என்னை தேவன் விசாலத்துல கொண்டு வந்தாதான் போட்ட தவிர உன்னை நெருக்கத்துக்கு கொண்டு போன தேவன் விரும்புவது கிடையாது. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாசம் ஒசியால தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறுகளை, குற்றங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நீங்க போய் ஒசியா புக்க பாருங்க. கத்தசத்தமான இந்த மாசம் ஃபுல்லா ஒசியாவில இருந்து பேசணும். சொல்றாரு, அது அடங்கா கிடாரி. என்னவா? அடங்கா கிடாரி. நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? அடங்கா கிடாரியா இருக்க கூடாது. அடங்கு, அடங்கு, அடங்கு. ஆமென், ஆமென். ஆமா, தலை தெரிச்சு ஓடாத. கட்டை உனக்கு இந்த வருஷம் கயிறு, மூக்கங்கயிறு, மூக்குத்து. அதுதான் பைபிள். இளைஞர்களே மூப்பருக்கு அடங்குங்கள், மனைவிகளே சொந்த புருஷனுக்கு அடங்கு. ஆமென், அல்லேலூயா. நீ தேவனுக்கு அடங்கு. அடங்காத யாரா இருந்தாலும் சரி, இந்த வருஷம் பனிஷ்மெண்ட் இருக்கு. அதுதான் சொன்னோம், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என் கையில அடங்கு, என் கையில அடங்கு. ஆமென். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அடங்கா கிடாரிகளாக, திருட்டு வேலை செய்கிறவர்களாக, உண்மை இல்லாதவர்களாக இப்படிலாம் இருந்தா எப்படிங்க தெய்வம் ஆஸ்வதிக்க முடியும்? புரியுதா? நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? திருந்தணும். திருந்த முடியாது பாஸ்டர், என்னை கொன்று போட்டாலும் நான் திருந்த மாட்டேன். நான் ஸ்தோத்திரம் தான். அத சொல்றது. அவர்கள் என்னை மதிக்கிறதே கிடையாது. ஆண்டு பேசுனத நீ மதிக்கணும். மதிப்பியா ஆண்டவரை? ஆண்டுடைய வார்த்தைக்கு மதிப்பியா? தேவனுடைய ஆலோசனைக்கு மதிப்பியா? மதிப்பியா? திருந்துவியா? மனம் திரும்புவியா? உண்மையா இருப்பியா? உண்மையா இருப்பியா? இறக்க குணத்தோடு இருப்பியா? தேவனை குறித்த அறிகிற அறிவோடு வாழ்ந்து கொள்வியா? ஆமென். திருடாம இருப்பியா? திருடாம இருப்பியா? பொய்யான இடாம இருப்பியா? பொய் சொல்லாம இருப்பியா? சாட்சியாச்சு நம்மள ஏந்து நிக்கலாம். வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம ஒரே சின்ன ஒரு கவி பாட்டு திருவிழா நேரம் கடந்து போறோம். ஸ்தோத்திரம். கண்களை மூடி, ஆண்டவரே
இன்னைக்கு நான் கேட்ட வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய குற்றங்கள் பாவங்கள் எங்க வாழ்க்கையிலும் வராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே அவைகளை கேட்டு மனம் திரும்ப உதவி செய்யும். கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. சொல்லுங்க. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழும் ஐயா. ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் உண்மையா சொல்லுங்க சகோதரா, ஆண்டவா முன் வைக்கிறே. மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மடியட்டும் ஆண்டவரே, மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக் கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா.